வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனுங்க. 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள். லக்னங்கிறது உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டுருங்க. ஸோ அதுதான் லக்னம். ஸோ ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது சூப்பராக இருக்குங்க. முதல்ல வர பொது பலன்கள் அது கொஞ்சம் ஜென்ரலாக இருக்கும். அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். தசாபுக்தி பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி இருந்தாலும் ஒன்று நடக்கும். அதை நோட் பண்ணி வச்சு அதை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்கணும். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா புதன். ஸோ புதன் உங்கள் ராசி அதிபதி இப்போ 6ல் இருக்காருங்க. ஸோ ஏதாவது தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏதாச்சும் கையில் இழுத்துக்குச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி எலும்பு பிடிச்சிக்கிச்சு, இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்கும். இந்த விரல்களில் கொஞ்சம் டென்ஷன் ஆகுது, இல்லை காலில் ஏதாச்சும் ஒரு மாதிரி வீக்கம், கால் இழுத்து பிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்சம். ஸோ 2-9 உச்சமாக இருக்கும்போது குடும்பத்துக்கு தேவையான காசு நல்லா வருங்க. ஸோ காசுக்கெல்லாம் எந்த பஞ்சமும் இல்லை. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியுடைய விஷயங்களில் நட்சத்திரத்தில் போகும்போது அது நமக்கு உதவாமல் வேறு எவனோ எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். நான் சம்பாதிச்சேன், இப்போ தான் 1 லட்சம் இன்னொருத்தவங்களுக்கு வாங்கி போயிட்டாங்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 8ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் தேவையில்லாத ஒரு டென்ஷன், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ எமோஷனோ இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக. கடன் எதாவது வாங்குறீங்கன்னா அந்த கடன் தேவையா? சில பேர் இருக்கிறான், எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி போட்டுப்பானுங்க, எதுக்குன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி எது வாங்குறோங்கிறத யோசிங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக ராகு கன்னி ராசிகள் 4, 7ஆம் அதிபதியான குரு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். பட் நிறைய சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அம்மா சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. அம்மா கொஞ்சம் இடமா பேசுகிறதுமான விஷயங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு. எங்கேயும் வெளில கூட்ட மாட்டேன்றாரு, நான் இப்படியே ஜெயிலில் இருக்கிறேன், அப்படி இருக்கேன் அப்படின்னு சண்டை போட்டுன்னு வருவாங்க. ஸோ அது கணவன் மனைவிகளில் ஒருத்தர் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மூடு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுதான் விஷயம். அதை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். என்ன இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னிராசிகளுக்கு உங்களுக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதியான சனி 7ல் இருக்கும்போது குறை காண்றதுன்றது பார்த்திங்கன்னா அது சூரியனோட இருக்கும்போது தேவையில்லாமல் ஒரு குறை காண்றது. புருஷ முறையின இந்த அழுகாக இருக்கிறான், ஒரு துணி ஒழுங்காக போட்டுதான்னு சொல்லிட்டு நோயின்னு குறை சொல்லிக்கினே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 7ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயங்கள் நிறைய காசு வரும். வியாபார ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் தான், நிறைய காசு வரதுக்கான எப்பவுமே ரொம்ப நேரம். குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும் நிறைய வாக்குவாதம் பண்ணுவானுங்க. ஸோ அதுதான் இருக்க முடியும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல காசு வரதுக்கான எப்பவுமே நல்லாயிருக்கு. 12ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 7ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயத்துக்காக கொஞ்சம் அலையிறது, கொஞ்சம் அங்கங்கே ஓடுறமான விஷயங்களுமே கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க. இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபதி. கன்னி லக்னமாக சூரியன் தசாபதி. சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கார். 12ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது பொண்டாட்டியாக நிறைய செலவு பண்ணுறது, சுப நிகழ்ச்சி ஏதாச்சும் வீட்டில் விசேஷத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயம் எல்லாமே நிறைய இருக்கும். கொஞ்சம் இந்த சனி சூரியன் 2 இணையிற மாதிரி சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் எமோஷனாக திட்டுறது மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். எமோஷன் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் கன்னி லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி. அவர் பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபம், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள், அதனால் லாபம் வரமான விஷயங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக செவ்வாய் தசாபதி. செவ்வாய் 3, 8ஆம் அதிபதி உங்களுக்கு 6ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு சண்டை போடுறது, தேவையில்லாத விஷயம்
நடக்காத விஷயத்தை நடந்துச்சுன்னு சொல்லி கத்துறது, இந்த மாதிரி விஷயம்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க. செக்கு எல்லாம் துட்டு இருக்கான்னு பார்த்து செக்கு கொடுங்க, இல்லைன்னா செக்கு கொடுக்காதீங்க. அதனால் ஒரு அப்சலோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புமே இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து ராகு தேசம், ராகு 6ல் இருங்க. 6ல் நிறைய கிரகம் இருந்தாலும் மற்றவங்க மேலே குறை சொல்கிற மாதிரி விஷயம் நிறைய இருக்கும். அது 6ல் இருக்கும்போது தேடி தேடி பிடிச்சி இவனா ஒரு மனுஷன் இவங்ககிட்ட போய் நின்று பேசுன்னு சொல்லிட்டு போட்டு கலாய்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்களாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. கன்னி லக்னமாக வந்து குரு தேசாபத்தினா குரு வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 4, 7ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கும், நல்ல லாபம் இருக்கும். தொழிலில் நிறைய சேஞ்ச் பண்ணுவீங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல பெரிய லாபத்துக்கான விஷயங்களும் அவங்க கொஞ்சம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புமே நிறைய இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, எனக்கு ஒரு வாழ்க்கையே பிடிக்கல, உன்னால் உன்னை போய் கட்டிக்கினேன்னு சமயத்தில் கத்துவாங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோடு இல்லைங்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். சந்தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கன்னி லக்னமாக வந்து சனி தேசாபத்தி இருந்தாலும் சனி வந்து 7ல் இருக்குங்க. ஸோ 7ல் இருக்கும்போது கணவன் மனைவி நல்ல ஒருத்தர் வந்து குறை கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு வாடிக்கையாக இருக்கும். ஏன்னா அது வந்து அதுவே ஒரு சண்டையாக மாறும். மூஞ்ச பாரு, சேவ் பண்ணுறியா பாருன்றது, இன்னும் புடவை கட்டியிருக்க, வழுக்கு நீட்டி போட்டிருக்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை போட்டு அதனால் வந்து ஒரு ரப்சலோ சண்டே வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து புதன் தேசாபத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கட்டும். மாமியார்களும் ஒரு பெரிய ஃபைட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக இருந்து கேது தேசம், கேது 12லேருந்து அது சுக்குனுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி நடுவில் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன டென்ஷன் வந்து அதனால் வந்து ஒரு பிரச்சனை, ஒரு டென்ஷன் வருது. நீங்கள் வந்து என்னை பார்க்குறதே கிடையாது, எனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள். மனைவியும் வந்து சில நேரங்களில் வேலைக்கு போகும்போது கணவன் இதே புலம்புவார், நீ என்னை பார்த்துக்க மாட்டேங்கிற, நீ வேலைன்னு இருக்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அது ஒரு இன்டிமேசி பாண்டேஜ் இல்லை அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஏன்னா அது ஒரு டென்ஷனாக மாறும். கன்னி லக்னமாக அது சுக்கிர தேசாபத்தி இருந்தார்கள். சுக்கிரன் வந்து உச்சமாக இருந்தாலும் குடும்பத்தில் உள்ளவர்கள் நடுவில் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அதனால் மற்றபடி எல்லாமே சூப்பர் தாங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, ஆண்டவனை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணி நீங்கள் வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். சாமி அங்கே இருக்கிறத நினச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணால் கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் வரதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ பார்க்க போது டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து திதிகள். ஸோ திதிகள் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும், அதுவும் அஷ்டமி திதியை பார்த்து நிறைய பேர் வந்து பயந்து ஓடுறாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், ஒரு அட்வொகேட் ஒரு கேஸ்க்கு ஃபைல் பண்ணுறது, ஒருத்தரை எதிர்த்து ஒரு விஷயத்தை பண்ணணும்னா அஷ்டமி திதி மாதிரி ஒரு சூப்பரான திதி பார்க்கவே முடியாதுங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி வந்து திதிகள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து எல்லோருமே வந்து திதியை வந்து பிளைண்டாக வந்து இந்த திதி வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதுக்காக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நல்ல விஷயங்கள், ஒரு வேலைக்கு செய்கிறது, ஒரு வெளிநாடு பயணம், இதெல்லாம் வந்து இந்த திதியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறதும் ரொம்ப தப்பான விஷயம். அதில் வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். திதிங்கிறது வந்து நல்லா முதல்ல புரிஞ்சுக்கங்க. திதிங்கிறது வந்து நம்ம முன்னோருடைய கர்மாவை நம்ம தாங்கி வந்திருப்போம். அப்போ வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் திதியோடைய வேலையை. அப்படி பார்க்கும்போது எல்லோருக்குமே வந்து ஒரு திதியில் பிறந்திருப்போம். அந்த திதி வந்து ஒரு 2 ராசியை எஃபெக்ட் பண்ணும். அதை தான் திதி சூனியம் நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த திதி சூனியம்ங்கிறது வந்து இன்பில்ட்டாக வரும். ஸோ வம்சாவழியில் வந்து இன்பில்ட்டாக வந்து ஒரு திதி சூனியம்ங்கிறது வந்து கண்டிப்பாக வரும். அதில் வந்து நமக்கு அது ஒரு மைனஸுங்கிறது வந்து ஒளிஞ்சிருக்கும். அது வந்து உங்களுக்கு தாத்தா பாட்டி 2 வகை அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு செஞ்சவருடைய கர்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன், அந்த பாதிப்பு வந்து அந்த ஒரு திதி சூனியம்ங்கிறது வந்து கண்டிப்பாக காட்டும். அது எந்த மாதிரி விஷயத்தை பாதிக்கணும் போது ரொம்ப பெருசாலாம் பாதிக்காதுங்க. ரொம்ப ஜென்ரலான விஷயம் என்னென்னா, திதி சூனியங்கிறது வந்து 6, 8, 12 அந்த மாதிரி இடங்களில் போகும்போது, அந்த அதிபதிகள் போகும்போது ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படும். அது திதியை வச்சு சொல்கிறது. அதே மாதிரி திதி சூனிய ராசி 2 வருது. இப்போ உதாரணம் சொல்ல போனால் திதி சூனியங்கிறது வந்து ஒரு திருதியை திதின்னு வருதுன்னு வச்சுப்போமே. ஸோ அந்த திருதியை திதியில் வந்து ஒரு மகரமும் சிம்மமும் வந்து பார்த்திங்கன்னா திதி சூனியமாக வருங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது அன்னைக்கு இப்போ ஒரு விஷயத்தை வந்து அன்றைக்கி பண்ண போகிறீங்க, திதி அன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை பண்ண போகும்போது லக்னம், இப்போ டெய்லி வந்து சூரியன் உதிக்கிற நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஒவ்வொரு கட்டமாக வந்து அந்த லக்னம் நவுந்துக்கிட்டே வரும். அந்த பர்டிகுலர் லக்னம் வந்து சிம்மத்திலேயோ மகரத்துலேயோ பிரயாணிக்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது, அவ்வளோதான். இதுதான் வந்து திதியில் வந்து மெயினான விஷயம். அதை விட்டுட்டு வந்து பிளைண்டாக இந்த ஒரு திதியை வச்சுக்கிட்டு ஒரு நாளை வேஸ்ட் பண்ணுறது வந்து ஹம்பக்கான விஷயம். அதில் வந்து ஒரு சில திதிகள் வந்து சுப முகூர்த்தங்களை தவறுங்கன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தசி திதி, அது வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் மெயினாக
இந்த சதுர்தசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப மெயினாக வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு திதி. ஏன்னா அது 4 கட்டங்கள் வந்து திதி சூனியமாக மாறும். ஸோ அதனால் வந்து அது மேக்ஸிமம் அதை வந்து அவாய்ட் பண்ணிங்க. அதுதான் ரொம்ப மேஜராக அது எல்லாருமே சொல்கிறது. அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி, நவமி திதி வந்து கூட பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணணும்னு அவசியம். பட் அந்த லக்னம் வந்து அது மேலே போகாமல் இருக்கிறத வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த லக்னமோ சந்திரன் நட்சத்திரம் சந்திரனோ அங்கே பிரயாணிக்கிற காலங்களில் நீங்கள் செய்கிற காரியங்கள் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும். அதுவும் உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12ஆக மாறும்போது கண்டிப்பாக அங்கே பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்டை பண்ணும். அதேமாதிரி திதி சூனிய ராசிகளில் அந்த கிரகங்கள் பிரயாணிக்கிற நேரம். ஸோ அது வந்து அந்த டைம்லேயும் உங்களுக்கு வந்து பாதிக்கும். இல்லாட்டி மற்ற எந்த நேரத்துலையும் எப்போதுமே வந்து திதி சூனியமோ திதியோ வந்து உங்களை பாதிக்கவே பாதிக்காது. இன்னும் கேட்டால் அஷ்டமியிலலாம் வந்து ஒருத்தனை எதிர்த்து கேஸ் போடுறது, ஃபைல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா செம்மையாக ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட அட்டகாசமாக ஜெயிச்சுட்டு வரலாங்கிறது தான் உண்மையான விஷயம். எதிரிகளை வெல்ல அஷ்டமி திதியை விட்டால் வேறு நல்ல திதியே கிடையாது. அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் அந்த திதிக்கான திதி சூனியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ லக்னமோ சந்திரனோ அங்கே ட்ராவல் பண்ணும்போது அப்போ அவாய்ட் பண்ணிக்கிட்டு மற்ற டைமில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் இதில் உள்ள சூட்சமே. அதனால் ஒரு பிளைண்டாக போயிட்டு ஒரு திதி அப்படியே வந்து கெடுதல் பண்ணுங்கிறது நம்புறது ரொம்ப தப்புங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை தான் வந்து என்றைக்குமே அவசியம். டெய்லி பிரார்த்தனை பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் சிறப்பான விஷயங்கள் நடக்க வாழ்த்துக்கள். ஸோ மற்றபடி என்னங்க, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.